கிளானா ஜெயா LRT வழித்தடத்துக்கு 2028ஆம் ஆண்டுக்குள் 26 புதிய ரயில்கள் வழங்கப்பட உள்ளன. இது பயணிகளின் அனுபவத்தையும் சேவையின் நம்பகத்தன்மையையும் மேம்படுத்தும் நோக்கத்தை கொண்டது என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறியுள்ளார். அடிக்கடி பழுதடையும் பழைய ரயில்களை மாற்றுவதற்காக இப்புதிய ரயில்கள் கொண்டு வரப்படுகின்றன. இத்திட்டத்திற்கு 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் 1 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களை தயாரிக்கும் ஒப்பந்தம் சீனாவைச் சேர்ந்த CRRC நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. முதல் புதிய ரயில் 2028ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற ரயில்கள் பின்னர் கட்டம் கட்டமாக வழங்கப்படும். கிள்ளான் பள்ளத்தாக்கின் மிகவும் பரபரப்பான LRT வழித்தடங்களில் ஒன்றான கிளானா ஜெயா பாதையின் சேவையை மேம்படுத்த இது உதவும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இப்புதிய ரயில்கள் தாமதங்களை குறைத்து சேவை தரத்தை மேம்படுத்தி பயணிகளுக்கு தடையற்ற மற்றும் வசதியான பயணத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். அரசாங்க பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் புனித அல் குரானை மிதித்த சம்பவம் தொடர்பாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC விசாரணை நடத்தி வருகிறது. கடும் சர்ச்சைக்குள்ளான அந்த வீடியோ த்ரெட்ஸ் தளத்தில் ரயன் டெ செல்வா என்ற கணக்கில் பதிவேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அச்செயல் இஸ்லாத்தை அவமதிப்பதாகவும் சமூக ஒற்றுமைக்கு ஆபத்தானதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாணவர் ஏற்கனவே கைதாகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். MCMCயின் சட்டம் 588 கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படும் நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கிட் அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். எனவே பொதுமக்கள் சமூக ஊடகங்களை பொறுப்புடன் பயன்படுத்துமாறும் மத உணர்வுகளை காயப்படுத்தும் அல்லது தேசிய ஒற்றுமையை பாதிக்கும் உள்ளடக்கங்களை பகிர வேண்டாம் எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். அரசாங்கத்தை கவிழ்க்கும் சதி திட்டத்துடன் தம்மை இணைத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படும் போலீஸ் புகார் குறித்து முன்னாள் நிதியமைச்சர் மறைந்த துன் டைம் ஜைனுடினின் மனைவி தோப்வான் நைமா அப்துல் காலிட் அதிர்ச்சி தெரிவித்திருக்கின்றார். இக்குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை மற்றும் அர்த்தமற்றவை என்றார் அவர். தாம் எவ்வித அரசியல் சதி நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இப்புகார் கடந்த ஆண்டு ஜூலையில் நைமா அமைத்த தகவல் தொடர்பு குழுவின் முன்னாள் உறுப்பினரால் அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த நபர் உண்மையில் குறைந்த செயல்திறன் காரணமாக பணியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் பின்னர் பணம் கேட்டு நச்சரித்ததாகவும் நைமா விளக்கினார். அதனை வஞ்சம் வைத்தே தற்போது இப்புகார் செய்யப்பட்டுள்ளதாக தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு முக்கிய புள்ளியின் குடும்பம் இங்கிலாந்தை தளமாக கொண்ட ஊடக ஆலோசக நிறுவனத்தை பயன்படுத்தி மலேசிய அரசாங்கத்தை நிலைக்குலைய செய்ய முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை விசாரித்து வருவதாக தேசிய போலீஸ் தலைவர் முன்னதாக கூறியிருந்தார். ஆனால் அதில் தமக்கு எந்த தொடர்பு இல்லை என்றும் குற்றச்சாட்டுக்கள் சிரிப்பூட்டுவதாகவும் நைமா கூறுகிறார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. பத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். Melaka, Alor Gajah, Muar, Tampi.
தாம்பேன் தங்கா மக்களே, மலாக்கா பாலிவுட் பஜார் மற்றும் ஃபுடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் மலாக்கா மால் லபோ ஆயர்குரு மலாக்காவில் MB எதிரில் மார்ச் 5 முதல் 8 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான நியூ அரைவல்ஸ், பிரீமியம் குவாலிட்டி மற்றும் பூத்திக் கலெக்ஷன். வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கோலாலம்பூரில் நேற்று நிகழ்ந்த ஒரு கோர சாலை விபத்தில் 34 வயது போலீஸ் அதிகாரி உயிரிழந்தார். அவர் ஜலான் சிராஸ் சாலையில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த போது முன்னே சென்ற வாகனம் திடீரென பிரேக் போட்டது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த அவர் கீழே விழுந்து இடப்பக்க பாதையில் சென்ற லாரியின் கீழ் இழுத்துச் செல்லப்பட்டார். தலையில் படுகாயம் அடைந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து 44 வயது லாரி ஓட்டுநர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அபாயகரமாக வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதாக விசாரணை நடைபெறுகிறது. சம்பவத்தை கண்டவர்கள் தூன் HSLI போக்குவரத்து போலீஸ் நிலையம் அல்லது அருகிலுள்ள எந்த போலீஸ் நிலையத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். டிசம்பரில் நெகிரி செம்பிலான் நீலாயில் குண்டுவெடிப்பை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 63 வயது முதியவர் நேற்றிரவு மரணமடைந்தார். யோ ஹொக்சன் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் இரவு 8:18 மணி அளவில் உயிரிழந்ததை நீலாய் போலீஸ் தலைவர் ஜொஹாரி யாஹ்யா உறுதிப்படுத்தினார். உயர்நிலை சிகிச்சை வழங்கப்பட்டும் உடல் ஒத்துழைக்காததே மரணத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. சொந்தமாக தயாரித்த வெடி பொருட்களை வெடிக்கச் செய்ததாக ஜனவரி 9ஆம் தேதி யோ மீது 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எனினும் அவற்றை அவர் மறுத்து விசாரணை கோரியிருந்தார். முன்னதாக டிசம்பர் 22ஆம் தேதி நீலாய் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நிகழ்ந்த வெடிப்பு தொடர்பில் விசாரணையில் இறங்கிய போலீஸ் அருகிலுள்ள ஒரு வீட்டிலிருந்து 3 வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்தது. இந்த நிலையில் டிசம்பர் 27ஆம் தேதி உடலில் தீ காயங்களுடன் யோ கைது செய்யப்பட்டு முழு போலீஸ் கண்காணிப்பில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் புது கிளை. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் பணியாற்றிய சிங்கப்பூரைச் சேர்ந்த பயிற்சி மருத்துவர் ஒருவர் மீது 910 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 28 வயது அந்த மருத்துவர் மருத்துவமனை ஊழியர்களை அவர்களுக்கு தெரியாமலேயே கழிவறைகள் மற்றும் குளியல் அறைகளில் ரகசியமாக படம் பிடித்ததாகவும் வீடியோ எடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவ்வாடவரின் செயலால் ஆஸ்டின் ஹாஸ்பிட்டல் மற்றும் ராயல் மெல்பர்ன் ஹாஸ்பிட்டல் உள்ளிட்ட 3 முக்கிய மருத்துவமனைகளில் 450க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூலையில் ஒரு தாதி கழிவறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைபேசியை கண்டுபிடித்ததை தொடர்ந்து விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. உடனடி விசாரணையில் இறங்கிய போலீசார் பின்னர் சந்தேக நபரின் வீட்டில் சோதனை நடத்தி ஆயிரக்கணக்கான வீடியோ மற்றும் புகைப்பட கோப்புகளை கைப்பற்றினர். இச்சம்பவத்திற்கு பிறகு அவரது மருத்துவ அனுமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது அவர் கடுமையான நிபந்தனைகளுடன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை மற்றும் ஆதாரங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் வரும் மே மாதத்திற்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மலாக்கா அலோர் கஜா மூவார் தாம்பேன் தங்கா மக்களே, மலாக்கா பாலிவுட் பஜார் மற்றும் ஃபுடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் மலாக்கா மால் லபோ ஆயர்குரு மலாக்காவில் MB எதிரில் மார்ச் 5 முதல் 8 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான நியூ அரைவல்ஸ், பிரீமியம் குவாலிட்டி மற்றும் பூத்திக் கலெக்ஷன். வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.
ஆப்கானிஸ்தானுடன் வெளிப்படையான போரில் உள்ளதாக பாகிஸ்தானின் தற்காப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். காபூலின் நடவடிக்கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமாபாத் பொறுமை இழந்து வருவதாக கவாஜா முகமது ஆசிப் கூறினார். வியாழக்கிழமை இரவு தலிபான் ராணுவம் எல்லையில் பாகிஸ்தானிய ராணுவ சாவடிகள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. அத்தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தின் 19 சாவடிகளையும் 2 முகாம்களையும் கைப்பற்றியதாக தலிபான் கூறிக்கொண்டது. அதோடு 55 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு 13 பொதுமக்கள் காயமடைந்ததாக அது கூறியது. நிலைமை இவ்வாறு இருக்க ஆப்கானிஸ்தானின் 22 ராணுவ இலக்குகளை தாக்கி 200 தலிபான் போராளிகளை கொன்றதாகவும் தங்கள் தரப்பில் 13 வீரர்கள் மரணமடைந்ததாகவும் பாகிஸ்தான் கூறுகிறது. இது 2 அண்டை நாடுகளுக்கிடையேயான பதற்றம் தீவிரமடைந்துள்ளதை காட்டுகிறது. இந்தியாவுடன் நட்பு பாராட்டும் ஆப்கானிஸ்தானிய தலிபான் அரசாங்கம் ஆயுத கும்பல்களை ஏவிவிட்டு எல்லை பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானும் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதனால் மாதக்கணக்கில் எல்லையில் மோதல்கள் தொடர்கின்றன. கடந்த அக்டோபரில் மட்டும் ஏராளமான ராணுவத்தினர், பொதுமக்கள் மற்றும் ஆயுத போராளிகள் கொல்லப்பட்டனர். ஆனால் தலிபான் அரசோ இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளது. மாறாக பாகிஸ்தான் அதன் உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு தேவையில்லாமல் ஆப்கானிஸ்தானை குற்றம் சாட்டுகிறது என அது கூறியுள்ளது. இந்த பதற்றம் தெற்காசிய வட்டாரத்தின் நிலைத்தன்மைக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மல்லாக்கா அலோர் கஜா மூவார் தம்பேன் தங்கா மக்களே, மல்லாக்கா பாலிவுட் பஜார் மற்றும் ஃபுடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் மல்லாக்கா மால் லபோ ஆயர்குரோ மல்லாக்காவில் MBMB எதிரில் மார்ச் 5 முதல் 8 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான நியூ அரைவல்ஸ், பிரீமியம் குவாலிட்டி மற்றும் பூத்திக் கலெக்ஷன். வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. நடிகரும் தாவேகா கட்சி தலைவருமான விஜயிடமிருந்து அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரியுள்ள செய்தி தமிழ் சினிமா உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 27 ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி குடும்ப நீதிமன்றத்தில் அவர் விவாகரத்துக்கு விண்ணப்பித்தது தெரிய வந்திருக்கிறது. சங்கீதா தாக்கல் செய்த மனுவில் ஒரு நடிகையுடன் விஜய் உறவில் இருந்தது எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது என குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த உறவை கண்டுபிடித்தது முதல் மனதளவிலும் உடல் நலத்திலும் என்னை முற்றிலும் விஜய் முடக்கினார், தனிமைப்படுத்தினார். பொது நிகழ்ச்சிகளில் கூட என்னை புறக்கணித்தார் என சங்கீதா கூறியுள்ளார். மனநல மருத்துவர் அறிக்கையையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சங்கீதா மன உளைச்சலால் திருமணத்தை முடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறியுள்ளார். தற்போதைக்கு அனைத்து தரப்பினரின் மதிப்பை காக்கும் வகையில் நடிகையின் பெயரை வெளியிடாமல் தவிர்க்கிறேன். நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் அனைத்தையும் ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்துவேன் என சங்கீதா கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடித்து முதல்வராகும் கனவில் உள்ள விஜய்க்கு ஏற்கனவே ஜனநாயகன் படம் வெளிவராமல் முடங்கி போயிருக்கும் நிலையில் தற்போது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புயல் வீசுகிறது. இது அவரின் தீவிர ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி சமூக வலைதளங்களிலும் சூடான விவாதமாக மாறியிருக்கிறது. வீடுகளை ரம்யமாக மாற்றியமைக்க இன்டீரியர் டிசைன் ஐடியா வேண்டுமா? ஸ்ரீ வெற்றி ஸ்டோ ஹவுஸ் உங்களுக்கான தீர்வு. இல்லத்தை தனித்துவமாக மாற்ற இந்திய பாரம்பரிய கலைகள் அடங்கிய பல ரகத்திலான மரச்சிற்ப வடிவமைப்புகளுக்கான ஒன் ஸ்டாப் சென்டர். உடனே அழையுங்கள் ஸ்ரீ வெற்றி ஸ்டோ ஹவுஸ் மாசாய் ஜோஹர்.